காலிஸ்தான் பயங்கரவாதி புல்லரின் தூக்கு தண்டனையை ஆயுள் சிறையாக உச்சநீதிமன்றம் குறைத்துள்ளது. 1993ஆம் ஆண்டில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் காலிஸ்தான் பயங்கரவாதி தேவிந்தர் பால் சிங் புல்லருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை குறைக்க கோரும் புல்லரின் மனுவை கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. இந்நிலையில் கருணை மனு மீது ஜனாதிபதி முடிவெடுப்பதில் ஏற்பட்ட மிதமிஞ்சிய காலதாமதத்தை கருத்தில் கொண்டு 15 பேரின் தூக்கை ஆயுளாக குறைத்து கடந்த ஜனவரி 21ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து புல்லரின் தூக்கை உறுதி செய்து பிறப்பித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி புல்லரின் மனைவி நவ்னீத் கவுர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். புல்லர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் மனுவில் நவ்னீத் கவுர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் மார்ச் 27ஆம் தேதியன்று கருத்து தெரிவித்த மத்திய அரசு புல்லரின் தூக்கை ஆயுளாக குறைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியிருந்தது. அதைத் தொடர்ந்து நவ்னீத் கவுர் மனு மீதான தீர்ப்பை தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான 4 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் திங்களன்று அளித்தது. புல்லரின் கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதம், அவரது உடல்நிலை, மனநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தூக்கு தண்டனை ஆயுள் சிறையாக குறைப்பதாக தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். The Supreme Court today in the case of Devinder Pal Singh Bhullar has eventually reduced his death sentence and commuted his death sentence to that of life imprisonment. This has been done principally on 2 grounds. One, that the court has noted that there is a delay of 8 years which is completely unexplained. The second ground is that the mental condition of Bhullar has been examined. புல்லர் சார்பில் 2003ஆம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனு 8 ஆண்டு தாமதத்துக்கு பிறகு 2011ஆம் ஆண்டில் ஜனாதிபதியால் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.